நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறது தான் அந்த பொண்ணே வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே வந்து தன்னுடைய அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கு. இன்னொரு வாழ்க்கைன்றதை வந்து என்னால் வந்து யோசிக்க முடியல. நான் நாயான்னு கேட்டிருக்கு சார். ஸோ அரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணது வந்து நான் பார்த்துருக்கேன். அடி எடுத்து வச்ச 78வது நாளில் இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த கார் வந்து ஓரமாக வந்து ரோடு ஓரமாக வந்து நின்னது. நின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிட்டு இருந்தது ஃபோனில். அழுதுட்டு இருந்திருக்கலாம். அந்த பொண்ணு தப்பான குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் மறைக்கிறாங்களே சார், இப்போ உண்மையெல்லாம் வெளில சொல்கிறது மறைக்கிறாங்களா எப்படி சார்? இல்லை, இதெல்லாம் ஜட்ஜனுக்கு அதான் கேட்குறாரு. நான் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் நான் வந்து வாழுவேன் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப குறிக்கோளோடு இருந்திருக்கு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். ரிதன்யா வழக்கு இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீதியரசர் நிர்மல்குமார் கேட்ட கேள்வி இன்னைக்கு பெருசாக பேசப்பட்டு இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டரே பாதி பக்கம் தான் இருக்குது, மீதி பக்கம் எங்கன்னெலாம் கேள்வி கேட்டிருக்காரு. இந்த வழக்கை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மறுபடியும் வந்து தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இப்போது இந்த வழக்கிலேயே பாவம் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பெற்றோர்கள் வந்து ஆசையாக வளர்த்து திருமணம் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. 300 சவரன் நகை போட்டிருக்காரு ரதன்யாவுடைய அப்பா. அப்புறம் 70 லட்சம் ரூபாய் லக்ஸரி கார் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து திருமண செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு 2.5 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக தன்னுடைய பொண்ணு வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்து தாராளமாக வந்து செஞ்சுருக்காரு. அந்த வீட்டில் வந்து அந்த பொண்ணு வந்து நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கிறதா அந்த பொண்ணே வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே வந்து தன்னுடைய அப்பாவுக்கு அனுப்பிச்சிருக்கு. கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேமிலி தானமாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சரியாயிடும் எல்லா பெற்றோர்கள் சொல்கிற மாதிரி தான் அட்வைஸ் வந்து ஃபஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் நான் சொல்கிறத வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கடைசியில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாம் அனுப்பிச்சு அப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கடைசி அந்த மெசேஜஸ் வந்து அந்த வீடியோக்கு அந்த வாய்ஸ் மெசேஜஸ் அனுப்பிச்சிருக்கிறது பார்த்தா எப்பேற்பட்டவங்களாக இருந்தாலும் வந்து கண்ணில் தண்ணி வந்து அதை அந்த பொண்ணு கடைசி நிமிஷங்களில் பேசுகிறத வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு பாரத்தை வந்து கொடுத்துரும். அப்படி வந்து அந்த பொண்ணு வந்து பேசுகிற கடைசி நிமிடங்கள் வந்து அப்பாவுக்கு. ஸோ எந்த ஒரு பெண்ணை பார்த்தவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடாது. ஆண்டவன் தான் நம்ம வந்து எல்லாமே வந்து வேண்டிக்கிறது ஒன்று பக்கம். ரெண்டாவது இந்த கேஸில் அந்த பொண்ணு அப்பாவுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த கல்யாணம் நடந்து பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு, அப்பா அம்மாலாம் பேசியிருக்காங்க. ஒரு நாள் அவங்க அப்பாவே வந்து ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்காரு 12 மணி ராத்திரிக்கு வந்து மாமனார் வந்து கூப்பிட்டதா சம்மந்தி வந்து கூப்பிட்டாரு. ஸோ அப்போ வந்து நாங்கள் போனோம். அப்போ வந்து 12 மணி ராத்திரிக்கு வந்து பிரச்சனைகள் வந்து பாருங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தால் 12 மணி ராத்திரிக்கு அவங்களும் வந்து கூப்பிட்ருப்பாங்க. அப்புறம் வந்து பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மறுபடியும் வந்து எங்கள் வீட்டில் வச்சுருந்துருக்காங்க. மறுபடியும் பிரச்சனைகள் வந்து சமாதானப்படுத்தியிருக்காங்க. மறுபடியும் அந்த பொண்ணு இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராதுன்னு சொல்லி அவங்க மாமியார் வந்து சொன்ன பிறகு அவங்கள வந்து அனுப்பிச்சி விட்டுருக்காங்க. மறுபடியும் பிரச்சனைகள் ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் வந்து எல்லாருக்குமே தெரியும் இப்போ விஷம் குடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கார் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து ரிதன்யா இறந்துருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதாவது வரதட்சணை அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. எவ்வளோ வரதட்சணை கொடுத்தாலும் அப்போ பத்தலையா? இல்லை, இந்த வழக்கு வந்து வரதட்சணைக்காண்டி தான் அந்த பொண்ணு இறந்துருக்குமா சார்? எப்படி சார்? இல்லை, வரதட்சணைன்றது ஒரு பக்கம் இருக்குது. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் எனக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓன் ஸ்டேட்மெண்ட்டாகவே வாய்ஸ் மெசேஜஸ் வந்து அனுப்பிச்சிருக்க இல்லையா? ஸோ எல்லா விதமாகவும் இது தொந்தரவுக்கு தான் கொடுத்துருக்குற மாதிரி தெரியுது. ஏன்னா அந்த பொண்ணை வந்து தைரியமான ஒரு பொண்ணு, அவ்வளோ சீக்கிரமாக வந்து எந்த ஒரு விபரீதமான முடிவுகளும் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது முடிவு வந்து பார்த்திங்கன்னா பொறுத்து இருந்து பார்த்து தான் வந்து முடிவு எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தந்தை அந்த பெண்ணுடைய ரிதன்யாவுடைய தந்தை எல்லாமே வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து தெளிவாக தெரியுது.
இன்னொரு விஷயம் அந்த பொண்ணு மெயினாக வந்து சொல்லியிருக்கிறது, சரி பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதாவது கூட பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூட இவங்க வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறவங்க கூட சொல்லியிருக்காரு போல. குடும்பத்தில் வந்து சொல்லியிருக்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படி தான் நான் வந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்னொரு வாழ்க்கைன்றதை வந்து என்னால் வந்து யோசிக்க முடியல. நான் நாயான்னு கேட்டிருக்கு சார். அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து கேட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு மனதில் வந்து உறுதியாக இருந்திருக்கு. ஒருவனுக்கு ஒருத்தி தான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஒரு 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 என்ன சொல்கிறது, உயர்ந்த நல்ல எண்ணம், நல்லா வளர்த்துருக்காங்க நோக்கம். ஸோ அந்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சாதாரணமாக வந்து இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது வந்து ரொம்ப வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்போது அந்த பொண்ணே வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து தொந்தரவுகள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இருந்ததுனால தான் அந்த பொண்ணு அந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, கடைசியில் இப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்து பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கீழ்கோர்ட்டில் எல்லாமே வந்து பெயிலுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கீழ்கோர்ட்டில் எல்லாமே வந்து பெயில் வந்து டிஸ்மிஸ் ஆகிருக்கு. டிஸ்மிஸ் ஆன பிறகு அந்த 3 பேருமே வந்து ஹைகோர்ட்டில் வந்து பெயிலுக்கு வந்து வேணும்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. அப்படி வந்து போடும்போது வந்து அவங்க வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, மன ரீதியாகவும், அதாவது ரிதன்யாவுடைய அட்வொகேட் வந்து சொல்கிறது, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிறைய தொந்தரவுகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க. ரெண்டாவது அவங்க சைடு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இல்லை நாங்கள் வந்து இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பெயில் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டெல்லாம், அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறது பார்த்தா என்னமோ அரை பக்கத்தில் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அரை பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது நாள் வரைக்கும் நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஃபைல் பண்ணது வந்து நான் பார்க்கல. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து ஃபைல் பண்ணுங்கள். அந்த பொண்ணு வந்து வீடியோ கால்ஸ் வந்து பேசியிருக்கு, ஃபோன்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுடைய ஆட்டிடியூடு, அந்த பொண்ணு வந்து எப்படி குணநலங்களோடு இருந்திருக்கான், அந்த பையன் எப்படி குணநலங்களோடு இருந்திருக்கான், அந்த ரிப்போர்ட் எல்லாமும் எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஆர்டரை வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த பெயில் மேட்ரை வந்து 2 வாரத்துக்கு தள்ளி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இதெல்லாம் வந்து ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து ஜெயிலில் தான் இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்போது அந்த பெண்ணுடைய தந்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி டிஜிபி கிட்டையும் அதே மாதிரி வந்து தலைமைச் செயலகத்தில் உள்துறை செயலாளரையும் வந்து சந்தித்து மனு கொடுத்து தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் மனு கொடுத்துட்டு வந்து அவர் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து சும்மா ஜாமீனில் வெளில வர அளவுக்கு தான் போட்டிருக்காங்க, வர மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கடுமையான செக்ஷன்ஸில் வந்து எதுவுமே வந்து இல்லை. ஸோ அந்த கடுமையான செக்ஷன்ஸில் வந்து ஃபைல் பண்ணி நம்ம வந்து எஃப்ஐஆர் வந்து ஆல்டர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி வந்து அவர் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அவரும் வந்து பார்த்திங்க அந்த டிஜிபி அவர்கள் வந்து அவங்க முன்னாடியே இருந்துட்டு எஸ்பிக்கு வந்து கூப்பிட்டாங்க. எஸ்பியும் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் தக்க நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக சொல்லி அவங்க அப்பா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த குண்டர் சட்டத்தில் கூட அடைக்கணுன்ற மாதிரி தான் அவருடைய கோரிக்கைகள் எல்லாம் இருக்குது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு குறிக்கோளோடு வந்து அந்த புதுமண வீட்டில் வந்து போயிட்டு அடி எடுத்து வச்ச 78வது நாளில் இந்த மாதிரி ஒரு விபரீதம் நடக்கும்னு சொல்லிட்டு யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அதுவும் வந்து இல்லாமல் இல்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னா சார், இப்போ உங்கள் அப்பா சொல்கிறாருல்ல, நீ தான் ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு, அதாவது எல்லா விஷயத்தையும் என்ன சொன்னா ஷேர் பண்ணா, ஆனால் அந்த பெட்ரூம் நடக்கிற விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்னவா இருக்கு சார், இந்த பொண்ணுக்கு கோச்சிட்டு வந்திருக்கும் போதே அப்பா அம்மாட்ட யார்ட்டையும் பேசலையா, என் மாமியாரை கூப்பிடுங்க, சித்ராதேவியை கூப்பிடுங்க, அவங்கள்ட்ட தான் பேசுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் உள்ள பெட்ரூமில் பேசிட்டு தான் வந்திருக்காங்கண்ணா. பேசிட்டு வந்திருக்காங்க. ஆனால் வந்து அது வந்து ஒரு ஆண்பலகிட்ட வந்து சொல்ல முடியாது இல்லையா, அந்த பாருங்க. இல்லை உங்கள் அம்மாட்ட சொல்லலாம்ல சார். இல்லை அது என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மாமியார்கிட்ட வந்து அவங்க பையன் என்ன செஞ்சான்றது ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அந்த ரூமில் என்ன பேசினாங்கன்றது எது வரைக்கும் யாருக்கும் தெரியாது இல்லையா. அப்போது அவங்களுக்கு அந்த மாமனார் இப்போ உடல் ரீதியாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் அந்த பொண்ணோட ஆடியோ இருக்குது. அப்படிங்கும்போது மாமனோட இஷ்யூ ஏதாவது வெளில வந்துருக்குமா சார், எப்படி சார் உள்ளே இருக்குமா? அதுக்கு வந்து நமக்கு அவங்க 2 பேர் என்ன பேசினாங்க அப்படின்றது வந்து இன்னும் வெளியில் வரல. ஸோ இப்போ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து நிறைய வந்து என்கொயரி பண்ணி ரிப்போர்ட் தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமும் சொல்லியிருக்கு.
இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணதுனால தான் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்கிறது அப்படின்றது தான் அந்த பொண்ணு தன்னுடைய வாக்கு மூலியமாகவே அந்த பொண்ணு வீடியோ அனுப்பிச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது வந்து தெரியுது. அப்போது இவங்க அந்த பொண்ணும் அந்த பையனும் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த மாமியாரும் டார்ச்சர் பண்ண மாதிரி வந்து தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா விசாரணையில் தான் வந்து முழுமையான விவரங்கள் வந்து தெரிய வரும். இல்லை சார், இப்போ 78 நாளில் நரக வேதனை அனுபவிச்சுன்னு உங்கள் அப்பா சொல்கிறாருல, ஒரே நைட்டு 12 மணிக்கெலாம் பஞ்சாயத்து போயிருக்காரு. அப்படிங்கும்போது பேரண்ட்ஸ் சைடு சப்போர்ட் இல்லையா சார்? இல்லைனா அந்த பொண்ணு அந்த முடிவு தப்பான முடிவு எடுத்திருக்காது இல்லை? இல்லை, பேரண்ட்ஸ் சைடு வந்து அதாவது ஒரு பொண்ணு வந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த பேரண்ட்ஸு வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நைட்டு வந்து சமாதானப்படுத்தி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் பெண்ணை வந்து நல்ல விதமாக வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு விரும்பியிருக்காங்க. ரெண்டாவது அந்த பொண்ணே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வாழுவேன் அப்படின்னுலாம் வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு. அதனால் நல்ல அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நோக்கங்கள் தான், நல்ல ஒரு தாட்டு, நல்ல ஒரு டிசிப்ளின் தானே வந்து அந்த பொண்ணு வந்து வளர்த்துருக்காங்க. அந்த பொண்ணு தப்பான குடும்பத்தில் கட்டி கொடுத்துட்டாங்க பாருங்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம கையில் இல்லை. ஸோ எல்லாமே வந்து அவங்க வந்து நல்ல விதமாக நினச்சிருக்காங்க. தான் பொண்ணு நல்லா வாழணும்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தேவையாக்கு அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. 300 சவரன் நகை, 70 லட்சம் ரூபாய். அது உங்களாக தான் கொடுத்துருக்காங்களா? 300 சவரன் நகை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் வேற வந்து உறுதியாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த மாமியார்லாம் வந்து கேட்டது. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே வந்து வாக்குமூலம் இந்த நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அந்த பொண்ணு இல்லை, என்ன டார்ச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டார்ச்சர்ஸு, என்ன மாதிரி உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்து கொடுத்துருக்காங்க, மன ரீதியான பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே மறைக்கப்பட்டிருக்கா சார்? ஜட்ஜே கேட்குறேன், அரை பக்கத்தில் இருக்கியா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னா இதில் ஏதோ மறைக்கப்பட்டிருக்கான்னு கேட்குறேன். இல்லை வேறு, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அரை பக்கத்தில் இருக்கிறதே வந்து நான் பார்க்கல அப்படின்னு தான் ஜட்ஜு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து எனக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக வந்து வேணுன்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஏற்கனவே ஏதாவது வந்து உடம்பு ரீதியாக ஏதாவது வந்து காயங்கள் ஏதாவது இருக்கா, அடிச்சிருக்காங்களா, இல்லை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெரியும். ஏன்னா உங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு சார், என் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா நடக்க முடியாமல் நடந்து வந்தா அப்படின்னு உங்கள் அப்பாவே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் அந்த ரிப்போர்ட்டை சேர்க்கணும்ல சார்? இல்லை, அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஆரில் இது வந்து கிளியர் கட்டாக வந்து இது பண்ணணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயும் தெரியும். ஏன்னா அந்த பொண்ணு ஏதாவது வந்து காயங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது துன்புறுத்துகள் இருந்தாலோ இதெல்லாம் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக வந்து அவங்க வந்து எழுதணும். ஸோ அதுதான் வந்து ஜட்ஜும் வந்து சொல்லியிருக்காருல்ல, அரை பக்கத்தில் வந்து இருக்கிறது நான் பார்க்கவே இல்லை, இது ஃபுல் ரிப்போர்ட் வேணும்னு சொல்லியிருக்காரு. ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு பேசின வீடியோ ரெக்கார்ட்கள் வந்து என்னென்ன அது வந்து பார்த்தா சில உண்மைகள் வந்து வெளியில் வரும். கடைசி நேரத்தில் வந்து யாருக்கிட்டும் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கார் வந்தது, அந்த கார் வந்து ஓரமாக வந்து ரோடு ஓரமாக வந்து நின்னும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ரொம்ப நேரமாக வந்து பேசிகிட்டு இருந்தது, ஃபோனில் அழுதுட்டு இருந்திருக்கு அப்படின்னு அக்கம் பக்கத்தில் பார்த்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க. அப்போது கடைசியில் அந்த பொண்ணு யாருக்கிட்ட பேசிச்சு? ஏன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு முடிவு, அந்த பொண்ணு சாகணும்னு போயிடுச்சா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா யாராவது வந்து ஃபோன் பண்ணி ஏதாவது ஒரு தவறுதலாக அந்த பொண்ணு ஏதாவது திட்டினாங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது டார்ச்சர் ஏதாவது கொடுத்தாங்களா, ஏதாவது மெசேஜ் அந்த பொண்ணு வேறு ஃபோனில் வேறு பேசியிருந்திருக்கு. கடைசி நேரத்தில் யாருக்கிட்ட பேசிச்சு? கணவன்கிட்ட பேசிச்சா, இல்லை மாமனார்கிட்ட பேசிச்சா, மாமியார்கிட்ட பேசிச்சா, இல்லை அது பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒரு சில நேரத்தில் வந்து சிலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏடா கூடமாக ஏதாவது திட்டாங்கன்னா கூட சில பேர் வந்து தாங்கி பிடிக்க முடியல, இனிமேல் நம்ம வந்து வாழ முடியாது இந்த உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு அந்த பொண்ணு திடீர்னு அந்த முடிவுக்கு வந்துச்சா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ், அந்த வாய்ஸ் ஃபோன் ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்க எடுத்து அதை வந்து முழுமையாக வந்து தாக்கல் செஞ்சால் தான் கோர்ட்டில் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில் வரும். ஆனால் கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி வந்து கஷ்டத்தில் வந்து இருந்திருக்கு, குடும்பத்தில் வந்து பிரச்சனைகள், கணவன் மனைவி அப்படின்ற ஒரு இதில் வந்து கஷ்டத்தில் வந்து இருந்திருக்கு. கடைசியில் வந்து ஃபோன் பண்ணி யார்கிட்ட பேசிச்சு? கடைசியாக வந்த கால் யார்? கடைசியாக வந்த ஃபோன் யார்கிட்ட பேசிச்சு? அப்படி பேசினவங்க என்ன பேசினாங்க, என்ன திட்டினாங்க, அதெல்லாம் வந்து எதுவுமே தெரியல இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு அப்போது பார்த்துக்கணும். மறைக்கிறாங்களே சார், இப்போ உண்மையெல்லாம் வெளில சொல்கிறது மறைக்கிறாங்களா எப்படி சார்? இல்லை இதெல்லாம் ஜட்ஜனுக்கு அதான் கேட்குறாரு.
இல்லை அதுதான் வந்து கேட்குறாரு. ரெண்டாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வந்து இப்போ வந்து டிஜிபி கம்ப்ளைண்ட்டு இப்போ எல்லாமே வந்து வர்றாங்க இல்லையா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து என்ன சொல்கிறாரு, என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து ஓயாமல் இதில் வந்து போராடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி கிடைக்கணும். ஏன்னா ஒரு நல்ல பொண்ணு, நல்ல ஒரு குறிக்கோளோடு வந்து அந்த பொண்ணு வந்து திருமணம் செஞ்சுட்டு போயிருக்கு. மற்ற நான் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் நான் வந்து வாழுவேன் அப்படின்ற விஷயத்தில் வந்து ரொம்ப குறிக்கோளோடு இருந்திருக்கு. அதாவது சில பேர்லாம் வந்து எப்படின்னா, ஓகே இந்த வாழ்க்கை வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம டைவர்ஸ் வாங்கிட்டு அடுத்தவங்களை வந்து போய் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியே வந்து நிறைய பேர் அந்த ஒரு வாய்ப்போட ரஜினி கொடுக்கலையே சார். இல்லை அப்பா அம்மா வந்து சொல்லியிருந்தாலும் இதான் இந்த பொண்ணு தான் ஒரு நல்ல எனக்கு ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் நான் வாழ்வேன்னு சொல்கிற விஷயத்தில் வந்து உறுதியாக இருந்திருக்கு இல்லையா. அப்படின்னும் போது இன்னொருத்தரை வந்து ஏற்றுக்கிற மனப்பக்குவம் அந்த பொண்ணுக்கு வந்து இல்லை. அதுக்குன்னு இவங்க கூட வாழ்ந்தா சாகணும் பாருங்கள். இப்போ அதான் வந்து அந்த பொண்ணு வந்து தனியாக முடிவு எடுத்துருச்சு இல்லையா. அதாவது நல்ல பொண்ணு, நல்ல வந்து குறிக்கோளோடு இருந்திருக்கு. அந்த வீட்டில் வந்து திருமணம் பண்ணிட்டு போயிருக்கு. என்ன டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து தெரியும், விசாரணை செஞ்சால் தான் தெரியும். ரெண்டாவது அந்த பொண்ணு யாருன்னா ஃப்ரெண்ட்ஸு இல்லை கடைசி ஃபோன் கால்ஸு இதெல்லாம் கண்டிப்பாக வந்து எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான விவரங்கள் வந்து தெரியும். ஆனால் இதில் வந்து அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறது வந்து, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அவங்கக்கிட்ட வந்து போனீங்கன்னா உங்களையே தப்பானவங்கள வந்து பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து பண்ணி போட்டிருக்கு இல்லையா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய அந்த ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு இல்லாட்டியும் கூட அது கேஸ் வேறு மாதிரி போயிருக்கும்ல சார். போயிருக்கும் இல்லை, விசாரணை செஞ்சு இந்த பொண்ணு பக்கம் திரும்பி இருக்கும். இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து போட்டது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லதாக ஒரு எவிடன்ஸாக தானே வந்து இருக்குது. தான் பட்ட கஷ்டத்தை, தான் பட்ட ஒரு துன்பத்தை கடைசியில் என்னை வந்து மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வாய்ஸ் நிறைய மெசேஜ் வந்து போட்டிருக்கு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜெல்லாம் வந்து அந்த பொண்ணு போட்டிருக்கு. கடைசியில் வந்து அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து என்ன அவங்க எல்லா விஷயத்தையும் அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்காங்க அப்பா சொல்கிற மாதிரி. ஸோ அப்போ வந்து மாமனார் மாமியார், மெயினாக அந்த பொண்ணு குற்றம் சொல்கிறது மாமனார் மாமியார், தன்னுடைய கணவன் கவின்குமார் அப்படின்றவங்க மேலே தான் வந்து குற்றம் சொல்லுது. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையான குற்றவாளிகள் வந்து தண்டனைக்குள்ளான பர்சன்ஸாக வந்து முடிவாங்க. இன்னும் முழுமையான விசாரணை வந்து நல்ல இப்போ பெயில் அப்ளிகேஷனில் தான் வந்து போயிட்டுருக்கும். அந்த எஃப்ஐஆரே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து ஆல்ட்ரு பண்ணணுமா என்ன ஏது அப்படின்றத வந்து அவர் முயற்சிகள் எடுத்தாருன்னா அதுக்குண்டான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ டிஜிபி ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு, அடுத்து வந்து எஸ்பி கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் வந்து வழக்கு வந்து போகிற போக்கை பார்த்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஆனால் உண்மையிலவே வந்து சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதி கிடைக்கணும். ஏன்னா ஒரு நல்ல குறிக்கோளோடு இருந்துட்டு வாழப்போன ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு விபரீதமான ஒரு முடிவு இருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு காயங்கள் அந்த பொண்ணு அனுபவிச்சிருக்குன்ட்டு தான் வந்து யோசிக்கப்பா. அந்த பொண்ணு அந்த வீடியோவில் அழறதை வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா. ஒரு பேர் இடியாக தான் வந்து இருக்குது ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தா. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.